நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய இந்திய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். 26/1/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் தை மாதம் 13ஆம் தேதி, ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 3 மற்றும் 4. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6. குளிகை 3 மற்றும் 4:30. யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று இரவு 8:17 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று காலை 7:49 வரை கேட்டை, பின்பு மூலம். யோகம் இன்று காலை 6:34 வரை சித்த யோகம், பின்பு காலை 7:49 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 7:49 வரை பரணி, பின்பு கிருத்திகை. மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் வளர்ச்சி கூடும் நாளாக கொடுங்க. வருமானம் வரக்கூடிய வழியை கண்டுபிடிப்பீர்கள். இன்னும் உங்களுக்கு சந்திராஷ்டம் முடியவில்லை. அதன் காரணமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும். மற்றபடி பெரிய குழப்பம் எல்லாம் இல்லை. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. கிடைக்கின்ற பண வரவை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செல்வம் சேரக்கூடிய சூழல் இருக்குங்க. அரசியல் துறையில் உள்ளவரின் நட்பு கிடைக்கக்கூடும். தயவு செய்து கேலி கிண்டல் பேச்சுக்களை மட்டும் தவிர்த்து விடுவது நல்லது. வீண் வாக்குவாதங்கள் எதுவும் பேச வேண்டாம். சந்திராஷ்டம் முடியும் வரை பொறுமையாக இருங்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்பொழுது படித்து பார்த்துவிட்டு கையெழுத்து போடுங்கள். எதிரிகள் தொல்லை இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது, பயப்பட வேண்டாம். வழக்கு விவகாரங்களை அணுகும் பொழுது கவனம் இருக்கட்டும். பெண்கள் என்று யாரையும் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். உங்களால் செய்ய முடிஞ்ச காரியத்தை மட்டும் செய்யுங்கள், தெளிவாக செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும், தெளிவான முடிவெடுக்க வேண்டும், விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்று எண்ணங்கள் இருக்க கொடுங்க. எது எப்படியோ சந்திராஷ்டம் முடியும் வரை கொஞ்சம் அமைதியை வெளிப்படுத்துவது நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வருவதும் மிக சிறப்புங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று நீங்கள் அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விரும்புவீர்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு வளர்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. வருமானம் ஓரளவு திருப்தியை கொடுக்கும். பிரச்சனைகளுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். யாருடனும் பகை ஏற்படுத்தும்படி பேசிவிட வேண்டாம். கொஞ்சம் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கேலி கிண்டல் பேச்சுக்கள் முற்றிலும் வேண்டாம். பரணி. வீண் பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். மன அமைதியாக செயல்படுவது நல்லது. எதிலும் பொறுமை என்பது வேண்டும். யாரையும் இன்று நீங்கள் பகைத்துக் கொள்ளாதீர்கள். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். கிருத்திகை. முடியும் பட்சத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செய்ய பாருங்கள். ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் கொடுங்க. வீண் பகை மட்டும் ஏற்படுத்தாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். இன்று முக்கிய முடிவுகள் எடுக்கும்பொழுது தெளிவு இருக்கட்டும். இன்று உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவு ஏற்பட கொடுங்க. கூடுதல் நேரம் உழைத்தால் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ரிஷபம் ராசி நேயர்கள். இன்று காரிய வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். தந்தை வழி உறவில் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறிவிடக்கூடும். வீடு கட்டும் முயற்சியில் வெற்றி இருக்குங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். இன்று தகுந்த ஆலோசனை பெற்று எதிலும் ஈடுபடுவீர்கள். கொடுக்கல் பாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். சிக்கல்கள் கண்டிப்பாக தீரும், பயப்பட வேண்டாம். எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி சென்று விடுவார்கள். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படுங்க. பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வீண் செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று சாமர்த்தியமான பேச்சினால் காரியங்களை சாதகமாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வேலை பளு கொஞ்சம் அதிகரிக்குங்க. பெண்களுக்கு மனக்குழப்பம் தீரும், பயப்பட வேண்டாம். நிம்மதியுடன் பணியில் ஈடுபடுங்கள். வெற்றி நிச்சயம். பெண்கள் இன்று
இந்த இனிய நாளை மன நிறைவான நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். காதல் போன்ற விஷயங்கள் வெற்றி கொடுக்கும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். உயர்கல்வியில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியுங்க. முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று சில இடங்களை விட்டு கொடுத்து பேசுவது மிக நல்லது. கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல் கண்டிப்பாக தீருங்க. எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லக்கூடும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். தந்தை வழி உறவில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறக்கூடும். என்று உங்களுக்கு கேலி கிண்டல் பேச்சுகளில் தயவு செய்து ஈடுபட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். ரோகிணி. பேச்சை குறைத்து கொண்டு செயல்பட வேண்டும். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சின்ன சின்ன தடுமாற்றம் ஏற்பட்டு சரியாகும். இன்று நீங்கள் மனம் போன போக்கில் செயல்பட வேண்டாம். மறைமுகமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். மிருகசிரிஷம். இன்று பணம் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனக்குழப்பம் இருந்தாலும் சரி கட்டி விடுவீர்கள். மாலை நேரம் ஓரளவு மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். இன்று வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள். என்று எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. வெளி உலக தொடர்பும் கண்டிப்பாக விரிவடையும். மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து விடக்கூடும். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. விஐபிக்கள் வீடு தேடி வந்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். என் குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இப்பொழுது விலகி செல்ல கொடுங்க. நல்ல மனசையும் புரிந்து கொள்ளக்கூடும். பிரச்சனையை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் நடக்க கொடுங்க. திருமண சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சாதகமான போக்கை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகளாலும் உங்களுக்கு பெருமை ஏற்படக்கூடும். மதிப்பு கூடிவிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அடுத்தவர் யாரும் குறை கூறா வண்ணம் நடந்து கொள்வீர்கள். எதிலும் உறுதியாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எதிலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றிகரமாக நடக்க கொடுங்க. புதுவிதமான யோசனைகள் மனசுக்குள் தோன்றும். என்று பெண்கள் காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதலில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விட முடியும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். என்று மாணவர்கள் அடுத்தவர்கள் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று துணிச்சல் கொடுங்க. விளையாட்டுத் துறையிலும் வெற்றி இருக்கும். கலைத்துறையிலும் ஆர்வம் இருக்கும். கல்வித்துறையிலும் வெற்றி பெற முடியும். என்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரியன் நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். என்ற இல்லத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி கூடிவிடுங்க. பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கல் விலகி செல்லக்கூடும். நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கொடுங்க. என்று விமர்சனங்கள் கேலி கிண்டல் பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். முடிஞ்சளவு கோவில் குளங்களுக்கு சென்று வருவதும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவதும் மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். திருவாதிரை. என்று முன்பெண் தெரியாத நபருக்கு தயவு செய்து உதவிகள் செய்து கொடுக்க வேண்டாம். பார்த்து எதையும் யோசித்து பேசுவது நல்லது. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீர்படுங்க. இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வளர்ச்சி கூடுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். இன்று செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகள் இருக்கும். விலகி சென்ற உறவுகளும் கண்டிப்பாக மீண்டும் வரக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. புனர்பூசம்.
கரைந்த சேமிப்புகளை ஈடு கட்டுவீர்கள். கொடுத்த வாக்கையும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் என்று நிறைவாக இருக்கக்கூடும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. எதையும் யோசித்து பேச வேண்டும். சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்குங்க. காரியங்களில் ஓரளவு அனுகூலம் ஏற்படக்கூடும். இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். வேலை பளு கூடிவிடும் நாள் என்று சொல்ல முடியும். இந்த நாள் உங்களுக்கு மனக்குழப்பம் கண்டிப்பாக தீருங்க. கடகம் ராசினியர்கள், என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பணப்பற்றாக்குறை கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பக்கத்தில் இருப்பவர்கள் உங்கள் பண தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பார்கள். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலும் அற்புதமாக நடைபெற கொடுங்க. விட்டக்குறை தொட்டக்குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். வியாபார புரிதல்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வியாபார விரோதங்களும் விலகி செல்லக்கூடும். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைத்தாலும் ஓரளவு கிடைக்கக்கூடும். பயப்பட வேண்டாம். பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க பாருங்கள். உடைமைகள் மீது கவனம் கொள்ளுங்கள். சந்தேக பார்வை தயவு செய்து அதிகம் வேண்டாம். கூடுமானவரை எல்லோரையும் புரிந்து கொள்ள பாருங்கள். அவசரப்பட்டு பேசிவிட வேண்டாம். வார்த்தைகளை தெளிவு இருக்கட்டும். நிதானம் இருக்கட்டும். கோபமான பேச்சை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். என்று எது சரி எது தவறு என்று யோசித்து செயல்பட வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். வீண் பகை ஏற்படாமல் இருப்பது மிக நல்லது. ஆன்மீக எண்ணங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கும். சகோதரர்களால் நன்மை ஏற்பட கொடுங்க. இன்று மூத்த சகோதரர் வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மன கஷ்டம் இருந்தது கண்டிப்பாக மாறும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை திட்டமிடுவது நல்லது. இல்லத்தில் கலந்து பேசுவது மிக நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது மிக மிக நல்லது. என்று மாணவர்கள் பிடித்த மாநிலத்திற்கு சென்று வருவீர்கள். முன்கோபம் மட்டும் பட வேண்டாம். பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். பாடத்திட்டங்களை நன்கு கவனித்து படியுங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களில் மிகவும் அக்கறையுடன் படிக்க வேண்டும். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று கவனமாக பணியில் ஈடுபடுவது நல்லது. தொழில் முறை பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற கொடுங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். பண பற்றாக்குறை கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். உணவு விஷயங்களை கட்டுப்பாட வேண்டும். என்று உங்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பூசம். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகுங்க. இன்று எதிரிகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்லக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். சகோதரர்களால் நன்மை ஏற்படக்கூடும். கூட்டுத் தொழில் லாபமாக நடைபெறக்கூடும். வியாபார நடைமுறை சிறப்பாக இருக்கக்கூடும். வியாபார விரோதங்கள் விலகி செல்லக்கூடுங்க. என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். தெய்வீக சிந்தனையும் ஏற்படக்கூடுங்க. எதையும் யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. ஆயில்யம். அடுத்தவரிடம் வீண் விவாதம் பேசாதீர்கள். எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுங்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மன கவலை இருந்தது கண்டிப்பாக சரியாகும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்க கொடுங்க. சகோதரர்களால் நன்மை ஏற்படக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். இன்று நீங்க சிரமங்களை சரி கட்டி விடும் நாளாக இருக்கக்கூடும். வெற்றிக்கான வழியை நீங்க சரி செய்து கொள்வீர்கள். யோசியுங்கள். தெளிவாக முடிவெடுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். சிம்மம் ராசினியர்கள், இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். தன வரவை இன்று நீங்கள் மேம்படுத்திக் கொள்வீர்கள். என்று நிதானத்துடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். நிச்சயத்த காரியத்தில் மாறுதல் கொஞ்சம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க. ஆதாயம் இல்லாத அலைச்சல்களால் மனசோர்வு ஏற்படக்கூடும். மற்றவர்கள் ஒப்படைத்த வேலையை சிறப்புடன் இப்பொழுது செய்து முடிப்பீர்கள். பொறுப்புடன் எதிலும் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முடியாத காரியத்தை எல்லாம் கண்டிப்பாக முடித்து காட்டுவீர்கள். தேவையற்ற மன சஞ்சலம் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. மற்றவரிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் வீண் பிரச்சனை வராமல் தடுக்க முடியும். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். சந்தோஷமாக பொழுதை கழிக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கலந்து உரையாடும் பொழுது வார்த்தைகளை கொடுத்து பேசுவது நல்லது. இறைவன் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க கொடுங்க. மாற்றங்களும் ஏற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். போட்டி பொறாமைகள் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. இன்று
சிம்ம ராசினியர்கள் நல்ல விஷயங்களை நோக்கி தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியுங்க. சிரமங்களை ஓரளவு சரி கட்டிவிட முடியும். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். பெண்கள் இன்று முன் பெண் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். தெளிவான சிந்தனை எடுக்க வேண்டும். காதலில் கண்டிப்பாக வெற்றியடையும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. கல்விக்கான முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பது நல்லது. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிட்டு கொடுங்க. மாணவர்கள் இன்று பொறுப்புடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். இன்று உங்களுக்கு உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்குங்க. நிதானமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். காரியங்களை யோசித்து செய்வது மிக நல்லது. குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக விலகி செல்லும். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. மன சஞ்சலம் இருந்தாலும் வெளிக்காட்டி கொள்ள மாட்டீர்கள். பூரம். இன்று விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வீண் பிரச்சனைகள் வராமல் இன்று எதிலும் ஈடுபடுவது நல்லது. சந்தோஷமாக இன்று நீங்கள் பொழுது கழிப்பீர்கள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பொறுமையாக நீங்கள் சரி கட்டிவிட வேண்டும். மனதை தெளிவாக வைத்துக் கொண்டால் முன்னேற்றம் இருக்குங்க. யாரையும் இன்று நீங்கள் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம், பார்த்து கொள்ளுங்கள். இந்த நாளை நீங்கள் வெற்றிக்கான நாளாக அமைத்துக் கொள்வது மிக நல்லது. உத்திரம். வேக வேகமாக பணிகளை செய்து முடிப்பீர்கள். கனவுகளை கண்டிப்பாக நனவாக்கிக் கொள்வீர்கள். பிரச்சனைகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். வீண் விவாதங்களை மட்டும் தள்ளிட வேண்டாம். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். மற்றவரிடம் பார்த்து பக்குவமாக பேச வேண்டும். எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்க கொடுங்க. எது நடந்தாலும் அது நல்லதாகவே நடக்கக்கூடும், பயப்பட வேண்டாம். இரவு நேர பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும், பார்த்து கொள்ளுங்கள். கன்னி ராசினியர்கள் என்ற மனப்பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். என்ற விரோதிகள் கண்டிப்பாக விலகி செல்வார்கள். உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி இருக்கும். நிதானத்தோடு செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. மன கட்டுப்பாடு கொஞ்சம் வேண்டும். தேவைகள் ஓரளவே பூர்த்தியாகும். வரவு திருப்தியை கொடுக்கும். மாற்று இனத்தவர்கள் உங்கள் முயற்சிக்கு உறுதுணை புரிவார்கள். பயணங்கள் எதிர்பார்த்த பலனை கண்டிப்பாக கொடுக்கும். போட்டிகளும் இன்று குறைந்துவிடக் கொடுங்க. எதிர்பார்த்த ஆர்டர்கள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடும். பண வரவும் சீராக வரக்கூடுங்க. கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கக்கூடும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். செய்ய முடியாத காரியத்தை கூட செய்து முடிப்பீர்கள். உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் ஏற்படக்கூடும். தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்க முடியும். தேவையான பண உதவிகளும் கிடைக்க கொடுங்க. துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். காரியங்களை அற்புதமாக செய்து முடிக்க முடியும். பயணத்திட்டத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். பெண்களுக்கு கையில் காசு பணம் கண்டிப்பாக புழங்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், முயற்சி பண்ணுங்கள். எதிலும் வெற்றி பெற முடியும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. தைரியமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. மாணவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடி மகிழ முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று மனோ தைரியம் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மாணவ கண்மணிகள் கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படிப்பது மிக சிறப்பு. முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம். இன்று வேக வேகமாக பணிகளை செய்து முடிப்பீர்கள். தடைப்பட்ட காரியங்கள் கண்டிப்பாக தடை நீங்கிவிடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். விரோதிகள் விலகி செல்லும் நாளாக இருக்க கொடுங்க. வீட்டு தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். அஸ்தம். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். சோதனைகளையும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல கொடுங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். கேலி கிணறு பச்சைகளை சரி செய்து கொள்வது நல்லது. விலகி சென்றவர்கள் மீண்டும் வரக்கூடும். என்று உங்களுக்கு
புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சித்திரை, மனம் கொணாமல் நடந்து கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டிக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்கையும் இன்று காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் மகிழ்ச்சி அடைய கொடுங்க. மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உயர்ந்துவிடக்கூடும். வீட்டில் சுபகாரிய பேச்சுகள் கண்டிப்பாக நடக்கும். சற்று தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. இன்று உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று நீங்கள் நல்ல நல்ல வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். நேர்மையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்வது மிக நல்லது. வாழ்க்கை வளர்ச்சி பாதை நோக்கி செல்ல கொடுங்க. சகோதரர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. வீடு மாற்றம் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கி விடக்கூடும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை கண்டிப்பாக வாங்கி மகிழ்வீர்கள். நண்பர்களால் சிறு விரயம் கொஞ்சம் உண்டாகும். இன்று குடும்பத்தில் இருப்பவரால் திடீர் பிரச்சனைகள், அதனால் வாக்குவாதம் போன்றவை ஏற்பட்ட பெண்ணு சரியாகக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழலும் வெளிப்படக்கூடுங்க. வீண் கவலை இல்லாமல் இருப்பது மிக நல்லது. தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கிவிடும். சாதகமாக எல்லாம் நடந்து முடியும். எந்த முயற்சியும் தயக்கமின்றி செய்வது நல்லது. நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க. பெண்கள் இன்று நம்பிக்கையுடன் போராடுவீர்கள். நல்லவைகளை ஏற்றுக்கொள்வீர்கள். எல்லோரும் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு இன்று நல்ல பெயர் உருவாகக்கூடும். பெண்களுக்கு இன்று சுக சௌக்கிய கொண்டாட்டங்கள் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை துலாம் ராசினியர்கள், எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி இருக்கும். காதலை பற்றி இல்லத்தில் சொன்னால் காதல் திருமணத்தில் போய் முடியும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். என்று மாணவர்கள் கொஞ்சம் பொறுப்பாக இருங்கள். விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். படிக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டத்தை நன்கு படியுங்கள். மாணவருக்கு இன்று மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, இன்று நீங்கள் எதிலும் உன்னதமாக செயல்படுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். மனம் நிறைவான நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. சகோதரர்களால் நன்மை ஏற்படக்கூடும். சந்தோஷமான வாய்ப்புகள் உருவாக கொடுங்க. வீண் வாக்குவாதங்களை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். சுவாதி, எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக வெளிப்பட கொடுங்க. கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். விட்டு கொடுத்து செல்வது எதிலும் நல்லது. வீண் மனக்கவலை தயவு செய்து வேண்டாம். காரியங்களை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும். சாதகமான நல்ல பலன் இருக்கும். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். என்று உங்களுக்கு நட்பு வட்டம் பெருகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம், மிகவும் பொறுமையுடனும் பொறுப்புடனும் செயல்படுவீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. வெளி உலக தொடர்பும் கண்டிப்பாக விரிவடையும். நட்பு வட்டம் கண்டிப்பாக விரிவடைய கொடுங்க. பொறுமையாக பொறுப்பாக இருங்கள். உங்களுக்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். உணவு விஷயங்கள் கட்டுப்பாடு வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசினியர்கள், இன்று பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கல் கண்டிப்பாக விலகி செல்லும். எண்மகள் இல்லம் தேடி வரும் நாளாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த தகவல் காலை நேரத்திலேயே வந்து சேரக்கூடும். சுற்றவர்களின் பாராட்டுகளால் கனிவு கொடுங்க. இன்று கனவு பலிதம் உண்டாகக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். அக்கம் பக்கத்திடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்ட பெண்ணை சரியாக கொடுங்க. கௌரவம் பாதிக்கும்படியான சூழல் கொஞ்சம் உருவாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் நண்பருடன் அனுசரித்து செல்வது நல்லது. கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடும். தங்கு தடையின்றி வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய் விலகி செல்ல கொடுங்க. நுட்பமான அறிவும் வெளிப்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். இன்று மனபாரம் கொஞ்சம் குறையுங்க. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். வரவேண்டிய உபரி வருவாயை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதன் மூலம் கடனையும் அடைபடுத்தி விடுவீர்கள். இன்று உங்களுக்கு விட்ட குறை தொட்ட குறை ஓரளவு சரி செய்துவிட முடியும். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். மனதை தெளிவாக வைத்துக் கொண்டால் இன்னும் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு திருமண முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் இனிய நாளாக இறைவன் அருளால் சிறப்பாக இருக்கும். இந்த விடுமுறை நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க.
காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும், தெளிவான சிந்தனை எடுக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், பயப்பட வேண்டாம். முடிவுகளை தெளிவாக எடுத்தால் வெற்றி நிச்சயம். என்று மாணவர்கள் யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி செயல்பட்டால் வெற்றி இருக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. கல்வியில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். மாணவர்கள் இன்று பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இந்த விடுமுறை நாளை நீங்கள் கல்விக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் விசாகம். என்று நீங்கள் எதிலும் பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். யாரையும் இன்று நீங்கள் குறைத்து மதிப்பிட வேண்டாம். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. அடுத்த ஒரு விஷயத்தில் தயவு செய்து தலையிட வேண்டாம். மிகவும் பொறுப்பாக இருங்கள், பொறுப்பாக பேசுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நல்லவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. அனுஷம். திருமண முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி நிச்சயம். வழக்கு விவகாரங்களை வெற்றி இருக்கும். இன்பங்கள் இல்லம் தேடி வரக்கூடும். எதிர்பார்த்த தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. தொந்தரவுகள் படிப்படியாக நீங்கும். நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். கேட்டை முழு முயற்சியால் எதிலும் முன்னேற்றம் அடைவீர்கள். மனோபாரம் கண்டிப்பாக குறைந்து விடக்கூடும். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக பெறக்கூடுங்க. உபரி பண வரவும் இன்று ஏற்படக்கூடும். கடன்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். கனவு பலிதம் உண்டாக கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். பாராட்டம் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இன்று உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் ஓரளவு ஏற்பட்டு பின்னர் சரியாக நாளாக இருக்க கொடுங்க. முன்கூட்டியே ஆராய்ந்து எந்த ஒரு முடிவும் எடுத்தால் எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட முடியுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று உங்களுக்கு சந்தோஷமான மனநிலை ஏற்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். வழக்கு விவகாரங்களை வெற்றி இருக்குங்க. இன்று எதிலும் வளர்ச்சி காணும் நாளாக இருக்கக்கூடும். எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்க சகோதரர்களின் ஒத்துழைப்பு இருக்க கொடுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி குறிப்பிடும். பழைய பாக்கிகள் வசூலாகி பண வரவை கூட்டும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். சக நண்பர்கள் சக ஊழியர்கள் ஆதரவுடன் செயல்படுவார்கள். உயர் அதிகாரியுடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். இயந்திரங்கள் ஆயுதங்கள் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் பொழுது கவனம் இருக்கட்டும். தொழிலாளர்கள் கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். அடுத்தவர் செய்யும் நற்காரியங்களுக்கு ஆதரவாக இருப்பீர்கள். மனமகிழும் சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. உடல் ஆரோக்கியமும் இன்று மேம்படக்கூடும். பெண்கள் இன்று நிறைவேறாத காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சுய கௌரவம் இன்று மேலோங்கிவிடக்கூடும். பெண்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடுங்க. இந்த நாளை நீங்கள் இனிமையான நாளாக கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கும். அதனை சரி கட்டிவிட வேண்டும். கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். முன்கோபம் இல்லாமல் இருக்க வேண்டும். காதல் வெற்றி நடை போடும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் மனதளவில் கொஞ்சம் தெளிவாக இருப்பது நல்லது. குழப்பங்கள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. கணிதம் தொடர்பான பாடத்திறனை நன்கு படிக்க வேண்டும். உயர்கல்வி சிறப்பாக அமையும். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம். என்று மனம் மகிழும் சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். வழக்கு விவகாரங்களில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்க. இன்பங்கள் இல்லம் தேடி வரும் நாளாக இருக்கக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. தொய்வு நீங்கி ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். போராடம். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதிர்காலம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தெளிவான சிந்தனையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பண வரவு சீராக இருக்க கொடுங்க. நாசுக்காக பேசி இன்று பணத்தை வசூல் செய்து விடுவீர்கள். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். நல்ல காரியங்களுக்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு இனிய சம்பவங்கள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திராடம். வழக்கு விவகாரங்களை வெற்றி இருக்கும். இன்பங்கள் இல்லம் தேடி வரக்கூடுங்க.
முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் இருக்கக்கூடும். சில்லறை சண்டைகள் ஏற்பட்டாலும் சரியாக கொடுங்க. கௌரவம் அந்தஸ்து ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். எல்லாவற்றையும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. என்ற உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இல்லை. கொஞ்சம் காரமான உணவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசினியர்கள் என்ற மதிநுட்பத்திறன் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. சின்ன விஷயத்திற்கும் கொஞ்சம் கோபப்படுவீர்கள், பார்த்துக் கொள்வீர்கள். வீண் விவாதம் மட்டும் ஏற்பட வேண்டாம். விவாதத்தில் கலந்து கொள்ள வேண்டாம். பிரச்சனைகளை சரி செய்கிறேன் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருப்பது நல்லது. முடிஞ்சளவு இன்று ஓய்வு எடுத்துக் கொள்வது மிக நல்லது. வாய்ப்புகள் வாயில் கதவை வந்து தட்டுங்க. வீடு மற்றும் வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக மேலோங்கும். பொருளாதார மேம்பாடும் உண்டாக கொடுங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். வேலை பளு காரணமாக நேரம் தவறி உணவு உண்ண வேண்டிய சூழலும் இருக்க கொடுங்க. வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாகும். பெண்களுக்கு இன்று வீண் செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்கின்றது. திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். செயல்களை வேக வேகமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கூட கண்டிப்பாக நடைபெறும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி இருக்கும். இன்று உங்களுக்கு சாதகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு செல்வ நிலை சீராக இருக்கும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் நம்பிக்கையுடன் போராடுவீர்கள். வீட்டுக்கு தேவையானவற்றை வாங்கி போடுவீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். பிள்ளைகள் விஷயத்திலும் கனிவாக நடந்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று சுய முயற்சியால் முன்னேறி செல்ல முடியும். காதல் பெரிய அளவில் மன கசப்பை கொடுத்தாலும் இன்னும் 2 நாட்களுக்கு பிறகு எல்லாம் சரியாகும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், அது போதும். என்று மாணவர்கள் கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடிவிடும். கலைத்துறையில் ஆர்வம் ஏற்பட்டுவிடும். இந்த நாள் ஓரளவு ஓய்வும் எடுத்துக் கொள்வீர்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று உங்களுக்கு சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். வாகன பராமரிப்பு செலவு கொஞ்சம் இருக்க கொடுங்க. வாய்ப்புகள் வாயில் கதவை வந்து தட்டக்கூடும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. வீண் விவாதங்களை மட்டும் கலந்து கொள்ள வேண்டாம். வழக்கு விவகாரங்களை வெற்றி இருக்கும். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசித்து முடிவுகளை மேற்கொண்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. திருவோணம். மகிழ்ச்சி மிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். பொருளாதார மேம்பாடு இன்று உருவாகக்கூடும். பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு கிடைக்க கொடுங்க. தொழில் வளர்ச்சியும் இன்று உண்டாகக்கூடும். செலவுகளை நீங்கள் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். வீடு வாகன மாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. இன்று எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். என்று முடிவுகளை தெளிவாக இடுங்கள், அது போதுங்க. அவிட்டம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. இன்று இலை மறைவு காய் மறைவாக பேசிய விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக தெரிய வரக்கூடும். இருந்தாலும் நீங்கள் ரகசியங்களை பாதுகாப்பது என்பது கண்டிப்பாக முக்கியம். விவாதங்களில் ஈடுபட்டு பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ள வேண்டாம். அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள், அது போதுங்க. கும்பம் ராசினியர்கள் என்று பல பிரச்சனையும் தாண்டி கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதில் மிகவும் ஆர்வம் காட்டுவீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். நினைத்த காரியமும் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். பிள்ளைகள் வழியில் சுப செலவுகள் கொஞ்சம் உருவாகக்கூடும். சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. எதிர்பாராத தொகை கைக்கு வந்து சேரக்கூடும். என்று குடும்ப கஷ்டங்கள் கண்டிப்பாக நீங்குங்க. தொழில் வியாபாரத்தில் மேன்மையும் உண்டாக கொடுங்க. யாருக்கும் அஞ்சாமல் நேர்மையாக செயலாற்றுவீர்கள். தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடை கண்டிப்பாக நீங்கிவிடக்கூடும். நன்றாக செயல்பட்டு எதிலையும் வெற்றி பெற முடியும். கனவுகள் ஒரு பக்கம் நனவாக கொடுங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். என்று நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் தயங்க மாட்டீர்கள். மனதில் இருந்த கவலைகள் நீங்கி நிம்மதி ஏற்பட கொடுங்க. என்று பெண்கள் நம்பிக்கையுடன் போராடுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். ஆர்வமுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க கொடுங்க. பெண்களுக்கு இன்று திறமைகள் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியும். காதலை பொறுத்தவரை தடைகள் கண்டிப்பாக விலகி செல்லும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. காதலை பற்றின நல்லதொரு புரிதல் இருக்க கொடுங்க.
என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். கல்வியில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று விளையாட்டுத் துறையில் சாதிக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்றும் ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று நன்றி மறந்தவர்களுக்கு கூட உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். தடைகள் நீங்கி ஓரளவு முன்னேற்றம் இருக்குங்க. எடுத்த காரியம் கண்டிப்பாக கைகூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். என்று அடுத்தவர் மனம் கோணாமல் நடந்து கொள்வீர்கள். கேட்ட இடத்தில் பணவரவு கண்டிப்பாக இருக்கும். நல்லவைகள் நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சதயம். என்று பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறிவிடக் கொடுங்க. தொழில் முறை பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி செல்ல கொடுங்க. எதிர்பாராத வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடும். கேட்ட இடத்தில் தொகை கண்டிப்பாக இருக்கும். யாருக்கும் அஞ்சாமல் செயலாற்றி வெற்றி பெறுவீர்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்று நல்ல அன்புடன் அனைவரிடமும் பழகி வெற்றி வாகை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். போராட்டாத்தி. தடைப்பட்ட காரியங்கள் சூடுபிடிக்குங்க. மனமும் இன்று கொஞ்சம் அலைபாய கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். கேட்ட இடத்தில் பணவரவு கிடைக்கக்கூடும். இன்று எதிலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக தெரிந்து கொள்வது மிக நல்லது. முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி செல்லக்கூடும். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். சோம்பேறித்தனம் மட்டும் தயவு செய்து வேண்டாங்க. மீனம் ராசினியர்கள் என்று நீங்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். தொழில் பலம் இன்று கண்டிப்பாக மேலோங்கி விடக்கூடும். செல்வ சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நிம்மதியான உறக்கத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. விவாதங்களை மட்டும் தலையிட வேண்டாம். யாருக்கும் பஞ்சாயத்துகள் ஏதும் செய்ய வேண்டாம். இன்று உபரி பண வருமானத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இல்லத்தினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் மகிழும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். வாகனம் மாற்ற சிந்தனை மேலோங்கி விடக்கூடும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கொடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. புதிய பொறுப்புகளும் உங்களை தேடி வரக்கூடும். பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. தேவையான பண உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. எதிரும் புதிருமாக செயல்பட்டவர்கள் விலகி செல்ல கொடுங்க. கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். விளையாட்டுத் துறைகளில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். திறமையின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். என்று தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியுங்க. என்று மனம் கோணாமல் நடந்து கொள்வீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கான சூழல் இருக்கின்றது. இன்று கமிஷன் போன்ற துறைகளில் லாபம் கிடைக்குங்க. ஏஜென்ட்டுகள் போன்றவர்களுக்கும் லாபம் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான அலைச்சல் குறைந்துவிடக்கூடும். முடிஞ்ச அளவு இன்று நீங்கள் ஓய்வு எடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கனவுகளும் கண்டிப்பாக நனவாக கூடும். பெண்களுக்கு சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். வெளிவட்டார தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். காதல் கொஞ்சம் மனக்கசப்பை கொடுக்கும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். காதலும் முடிவெடுக்கும் பொழுது மட்டும் கொஞ்சம் தெளிவிருக்கட்டும். குடும்பத்தாரிடம் கலந்து பேசியிடுங்கள். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். லாபகமாக சிந்திப்பீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியும். அது மட்டுமில்லை, இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடி மகிழ முடியுங்க. சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. மாணவர்கள் இன்று யாரையும் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். படிப்பில் மட்டும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்ற மன வருத்தம் மட்டும் எதிலும் கொள்ள வேண்டாம். நடப்பதை நீங்கள் சரியான முறையில் அணுகி வெற்றி கொள்ள வேண்டும். உழைப்பின் அருமையை இன்று நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். பல நெருக்கடியிலும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். செயல்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. எதிர்பாராத வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மறைமுக போட்டிகளை சமாளித்து வெற்றி பெற முடியும். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். என்று உங்களுக்கு தொல்லைகள் ஓரளவு நீங்கி நிம்மதி ஏற்படக்கூடுங்க. எதிர்பார்த்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க.
பய உணர்வு மட்டும் தயவு செய்து வேண்டாம். உத்திரட்டாத்தி நேர்மையை வெளிப்படுத்துவீர்கள், நிர்வாகத்திறனை அதிகப்படுத்துவீர்கள், நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள், உத்தியோக நிமித்தமாக உயர்வுகள் உண்டாகுங்க. இன்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும், ஆர்வமும் ஏற்படக்கூடும். விளையாட்டுத் துறையில் சாதிக்கக்கூடிய அமைப்பும் இருக்கின்றது. பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கூடிவிடும். சில பணிகளை நீங்கள் அலைந்து தெரிந்து முடிக்க வேண்டியிருக்குங்க. இருந்தாலும் வெற்றி நிச்சயம். ரேவதி முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட வேண்டும். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். விடுமுறை நாளாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து எதையும் செய்ய பாருங்கள். சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வது நல்லது. முடிஞ்ச அளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வருவது சிறப்பு. எல்லோரிடமும் இணக்கமாக நடந்து கொள்வீர்கள். சில விஷயங்களை பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். ஒரு சில விஷயங்கள் கால தாமதமாகத்தான் முடியும். முடிஞ்சளவு எதையும் யோசித்தே செயல்படுத்துங்கள், அது போதுங்க. அவசரம் மட்டும் தயவு செய்து வேண்டாம். இன்று திருமண சுபகாரியங்களில் கலந்து கொள்வீர்கள். அதற்கான செலவுகளையும் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்லவைகளும் ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிக்கக்கூடும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.